என் பெயர் தனசேகர், வயது 30. என் குடும்பத்தில் பெற்றோர்கள் மற்றும் ஒரு தம்பி இருக்கிறான். எனக்கு 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்தார்கள். மனைவியுடன் நன்றாக தோட்ட வேலை செய்து வருகிறேன். தற்பொழுது 3 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். என்னுடைய மகன் இப்போ பால்வாடி படிக்கிறான். இவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப அருந்த வாளு. எப்பவும் சொல்ற பேச்சை கேட்ட மாட்டான். அவங்க அம்மா மாதிரி. கடந்த வருடம் ஒரு விபத்தில் மனைவி இறந்து விட்டால் அதன்பின் என் வாழ்வு கஷ்டமாக சென்றது. நானும் என்னுடைய மனைவியும் நல்ல நண்பர்கள் மாதிரி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நானும் செத்து போய் விடலாம் போல் இருந்தது. ஆனால் எங்க வீட்ல தான் மாற்று ஒரு கல்யாணம் செய்து வைப்பதாக வீட்டில் கூறினார்கள். என் மகனுக்கு சித்தியின் மூலம் தொந்தரவு வந்து விடக்கூடாது என்பதற்கு திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தேன். என் மனைவி இறந்ததை மறந்து விட்டு மகனின் வாழ்வை பார்க்கச் சென்று விட்டேன். நான் என்னுடைய மகனுக்காக நிறைய சம்பாதிக்க முடிவு செய்தேன். இனி அவன் தான் என்னுடைய உலகம். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். பார்க்க சினிமா கதாநாயகன் போல் இருப்பான். ஆனால் அவன் ஒரு பண வைத்தியம். எப்பவும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு கல்யாணம் செய்ய முடிவு செய்தோம், நல்ல பெண்ணை பார்த்து. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தம்பிக்கு வீட்டில் திருமணம் செய்து வைத்தார்கள். அனைவரும் குடும்பத்துடன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தோம். தம்பி மட்டும் சென்னையில் வேலை செய்து கொண்டு இருந்தான். வாரம் ஒரு முறை வீட்டுக்கு வந்து விட்டு செல்வான். அவனுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை இருந்ததால் மனைவியின் மேல் பாசம் இல்லாமல் இருந்தது. தம்பி மனைவி சொல்வதால் மட்டுமே வாரம் ஒரு முறையாவது வீட்டுக்கு வந்து செல்வான். அவள் தோட்ட வேலை செய்வதற்காக அவனை வீட்டுக்கு வர சொல்வாள். ஆனால் இவன் எல்லாத்தையும் மறைந்து விட்டு பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டு இருந்தான். இருப்பினும் வீட்டில் என் மகன் மற்றும் பெற்றோர்களை சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருந்தாள். நான் மாமன் மகளும் நிறைய தோட்ட வேலை செய்ய இருக்கோம். கடந்த வாரம் மாமன் மகளுக்கு திருமணம் முடிந்தது. ஆகையால் அதன்பின் தினமும் என்னால் தோட்ட வேலை செய்ய முடியாமல் போனது. நான் ஒரு நாள் மொட்டைமாடியில் தனியாக தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தேன். திடீரென்று என்னுடைய தம்பி மனைவி போன் பேசிக்கொண்டு வந்து விட்டாள். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. போன் பேசுவது போன்று திரும்பிக் கொண்டேன். தம்பி மனைவி பெரியதாக கண்டுகொள்ளாமல் கீழே இறங்கி சென்று விட்டாள். அதன்பின் வீட்டில் அவளை பார்ப்பதற்கு சற்று பயமாக இருந்தது. மாமா, பயப்படாமல் சாப்பிடுங்கள், நான் தானா என்று சாப்பிடும்போது கூறினாள். நீங்கள் தோட்ட வேலை செய்தது எனக்கு ஒன்று பெரிசாக தெரியவில்லை, கூச்சப்படாமல் இருங்கள் என்று கூறுவது போன்று இருந்தது. அதன்பின் இருவரும் அடுத்த சில நாட்களில் நண்பர்கள் தோழர்கள் போன்று மாறினோம். ஒரு நாள் பெற்றோர்கள் வெளியில் சென்று விட்டார்கள். காலை 7 மணிக்கு எழுந்து விட்டு தூக்க கலக்கத்தில் சென்றேன். அங்கு நான் தம்பி மனைவியை பார்த்தேன். அதன்பின் வெளியில் வந்தால், மன்னித்து விடு, உள்ளே நீ இருப்பது எனக்கு தெரியாது, தெரியாமல் வந்து விட்டேன் என்று கூறினேன். நீங்கள் தெரிந்து வீட்டுக்கு வந்தால் கூட ஒன்றும் நினைத்து இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு சிரித்துக்கொண்டு வேகமாக ஓட்டினாள். ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. அதன்பின் தான் அவளுக்கு தோட்ட வேலை செய்ய வேண்டும் என்று இருப்பது தெரிந்தது. சரி என்று நான் ஆபீஸ் கிளம்பி விட்டேன். அடுத்த நாள் காலையில் என்னுடைய தம்பி வீட்டுக்கு வந்து இருந்தான். நான், என்னடா தம்பி நல்லா இருக்கியே என்றேன். தம்பி, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னான். நான், நன்றாக சாப்பிடுறிய இல்லையா என்றேன். தம்பி, நான் நன்றாக தான் சாப்பிடுகிறேன். நான், என்னோட உன்னோட பொண்டாட்டி கூட நீ சரியா பேசுறது இல்லையாமே. தம்பி, அண்ணா கம்பெனில கொஞ்சம் வேலை அதிகம், காசு சம்பாதிச்சா தானே சாப்பிட முடியும், வீடு கட்ட முடியும் என்றேன். நான், நீ சொல்வது சரிதான், ஆனாலும் கொஞ்சமாவது போன் பண்ணுவது பேசுடா என்றேன். தம்பி, சரி பேசலாம் அண்ணா என்றான். நான், நீ சொன்ன கேட்க மாட்ட, இன்னிக்கு நாம வெளியே போய் ஊர் சுற்றி விட்டு வரலாம் வா என்றேன். தம்பி, இல்லை அண்ணா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு என்றான். அதெல்லாம் நீ சொல்லாத, இப்ப இன்னிக்கு லீவ் சொல்லிட்டு போகலாம் வா என்றேன். சரி என்று நான் தம்பி பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து வெளியே ஊர் சுற்றி கிளம்பி சென்றோம். முதலில் நாங்க சினிமாவுக்கு போனோம். அங்கு விஜய் படம் பார்த்தோம். ஆனால் தம்பி மட்டும் மொபைல் பேசிட்டு தான் இருந்தான். என்னுடைய தம்பி பொண்டாட்டி ரொம்ப அழுதாள். இவர் இப்படிதான் எப்பவும் வேலை வேலை என்று சென்று கொண்டே இருக்கிறார். நான் கவலைப்பட வேண்டாம், நான் சொல்கிறேன் என்றேன்.
அன்று முழுக்க நாங்க நிறைய இடங்களுக்கு ஊர் சுற்றி வந்தோம். ஆனால் தம்பி மட்டும் சரியா யாரிடமும் பேசவில்லை. சரி என்று நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். மறுநாள் அவன் வேலைக்கு கிளம்பி போய் விட்டான். நாட்கள் இப்படியே சென்றது. ஒரு நாள் என்னுடைய தம்பிக்கும் அவனுடைய மனைவிக்கும் பயங்கர சண்டை. 2 பேரும் நீ எனக்கு வேண்டாம், நாம் விவகாரத்து செய்து கொள்வோம் என்றனர். நான் தான் அவர்களை சமாதானம் செய்து வைத்தேன். அப்பறமா என்ன என்று என்னுடைய தம்பி பொண்டாடியிடம் நான் கேட்டேன். மாமா, அவர் எப்பவும் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார். நீ என்ன சொன்ன என்று கேட்டேன். நான் ஒன்று சொல்லவில்லை, எப்பவும் பணம் பணம் என்று ஓடுகிறார். கொஞ்ச நேரம் தோட்ட வேலை செய்ய சொல்லி கேட்டேன். அதுக்கு இப்படி சண்டை போட்டு உன்னை விவகாரத்து செய்து விடுவேன் என்று சொல்கிறார். இப்படி இவர் சொன்னால் நான் இங்கு போய் தோட்ட வேலை செய்வது நானும் மனுஷி தானே. எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மாமா, நீங்க வாங்க, நாம தோட்ட வேலை செய்யலாம் என்றார். வேண்டாம் என்றேன். நீங்க தோட்ட வேலை செய்ய வரவில்லை என்றால் நான் செத்து தான் போக வேண்டும் என்றாள். சரி என்று நானும் தோட்ட வேலை செய்தேன். மாமா, ரொம்ப நன்றி, இனி எனக்கும் அவருக்கும் சண்டை வராது என்று சொன்னாள்.